நண்பர்கள் அனைவரையும் தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சினுடைய பாலிட்டி சம்மந்தமான டாப்பிக்கில் தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 சம்மந்தமான ஒரு சின்ன டாப்பிக்கை பார்த்துடலாம். இதிலிருந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 4ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது அந்த சாப்டர் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ கொடுக்கலான்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ. ஸோ ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்த அந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கீழ்கண்ட தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் 1994 தொடர்பான கூற்றுகளுள் சரியானவை எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அதனுடைய சாப்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எது சரியானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட்ஸ் 1994 இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். சாப்டர் 1 ப்ரிலிமினரி, சாப்டர் 2 கிராம சபா, Chapter 3 Formation and Constitution of Village Panchayats, Panchayat Union Councils and District Panchayats. Chapter 4 Offences relating to elections. Chapter 5 Powers and Duties of the Executive Authority. Chapter 6 Procedure. Chapter 7 Establishment, Powers and Functions of Panchayats. Chapter 8 Functions, Powers and Property of Village Panchayats, Panchayat Union Council and District Panchayats. Chapter 9 Taxation and Finance. 9A Tax on Profession, Trade, Calling and Employment. இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கின்றதையும் நான் சொல்கிறேன் வீடியோட எண்ணில். Chapter 10 Controlling Authorities. Chapter 11 General and Miscellaneous License and Permissions. Chapter 12 Penalties. Chapter 13 Miscellaneous. சரி, நான் இப்போ உங்களுக்கு அந்த ஷார்ட்கட் அப்படின்றத சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஓவராலாக நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சாப்டர் அப்படின்றது ப்ரிலிமினரி, எதுவாக இருந்தாலும் அதனுடைய முன்னுரை அப்படின்றது முதல்ல வந்துடும், ப்ரிலிமினரி. ரெண்டாவது சாப்டர் அப்படின்றது இது நம்ம இப்போ எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் அப்படின்றத பற்றி பார்த்துட்ருக்கோம். அதனால் சாப்டர் 1ன்றது முன்னுரை, எந்த டாப்பிக் எந்த சாப்டர் 1ன்றது முன்னுரை. சாப்டர் 2ன்றது கிராம சபை. சாப்டர் 2ன்றது கிராம சபை. அந்த கிராம சபையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், உருவாக்கணும். அப்படிங்கும்போது சாப்டர் 3ன்றது உருவாக்கம், உருவாக்கியாச்சு. இப்போ சாப்டர் 4 அப்படின்றது என்ன வரும், அஃபென்சஸ் இன் எலெக்ஷன்ஸ். சாப்டர் 4ன்றது அஃபென்சஸ் இன் எலெக்ஷன்ஸ், தேர்தல் தொடர்பான குற்றங்கள். சாப்டர் 4 இங்கே பார்த்துக்கோங்க. சாப்டர் 4 அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு எலெக்ஷன்ஸ். 5 அப்படின்றது அதிகாரம் அப்படின்னு நாம் வச்சுக்கோங்க. 6 அப்படின்றது செயல்பாடுகள். திரும்ப 7 அப்படின்றது அதிகாரம் தான் வரும். 5ன்ற அதிகாரம் அதிகாரம் மற்றும் கடமைகள், அத்தாரிட்டியோடைய கடமைகள். 7ல் சொன்ன அதிகாரம் அன்று செயல்பாடுகள் அப்படின்றது கிராம பஞ்சாயத்து அமைப்பினுடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள், அதனுடைய அமைப்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்கும் சாப்டர் 7ல். அடுத்தது சாப்டர் 8ல் வில்லேஜ், யூனியன், டிஸ்ட்ரிக்ட்னு 3ஆக பிரித்து அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. சாப்டர் 9 ஞாபகம் வச்சுக்கோங்க, வரி மற்றும் நிதி, என்னென்ன சம்மந்தமான வரிகள்லாம் அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான். அண்டு சாப்டர் 10 கட்டுப்பாட்டு அதிகாரிகள். சாப்டர் 11 லைசன்ஸ் அண்ட் பர்மிஷன்ஸ். சாப்டர் 12 பெனாலிட்டிஸ். சாப்டர் 13 மிஸ்லேனியஸ். ஓகேவா, இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு முறை சொல்லி பாருங்கள். சாப்டர் 1 அப்படின்றது என்ன, முன்னுரை, ப்ரிலிமினரி. ஓகேவா. சாப்டர் 2 அப்படின்றது கிராம சபை. சாப்டர் 3ன்றது கிராம சபையை உருவாக்குறாங்க. சாப்டர் 4ன்றது எலெக்ஷனில் நடக்கக்கூடிய அஃபென்சஸ். 5னா அதிகாரம், 6னா செயல்பாடுகள், திரும்ப 7னா அதிகாரம் வருது. 8ன்றதை 3 நம்ம பிரிச்சுக்கிறோம், வில்லேஜு, டிஸ்ட்ரிக்டு, யூனியனு சொல்லி பிரிச்சுக்கிறோம். 9 அப்படின்றது வரி வந்துடும், வரி மற்றும் நிதி அப்படின்றது வரும். அதில் 9A அப்படின்றதும் அதே சம்மந்தமானதான், தொழில் வரி, வணிக வரி அப்படின்றது. 10ன்றது கட்டுப்பாட்டு அதிகாரிகள். 11ல் LNPன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, லைசன்ஸ் அண்டு பர்மிஷன்ஸு. 12 பெனாலிட்டிஸு. 13 மிஸ்லேனியஸ், மற்றவை. இவ்வளோ தான். இது தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994 டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குறோம். வரக்கூடிய நாட்களில் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.